ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒரு பிசி வந்து நான் வந்து பில்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் உள்ள ஸ்பெக்ஸ் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிசியோட நீங்கள் வந்து பிசி பில்ட் பண்ண போகிறீங்கன்னா என்ன பர்பஸுக்கு பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நான் வந்து பில்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ட்ரேடிங், நம்மளோட கிரிப்டோ ரிலேட்டடான ஒர்க்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீமிங் யூடியூப், அடுத்து ஃபைனலாக கேமிங். இந்த 3 பர்பஸுக்கும் தேவையான அளவுக்கு நான் வந்து ஸ்பெக்ஸ்லாம் வந்து போட்டு நான் வந்து பிசி வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ட்ரீம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா நான் வந்து i3 அதாவது இன்டெல் 3 ப்ராசஸர் உள்ள பிசி தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ், அதாவது லாஸ்ட்டு 2 or 3 days முன்னாடி வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பிசி தான், அதை வச்சு தான் ட்ரேடிங், ஸ்ட்ரீமிங், யூடியூப் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுவே மோர் தேன் எனஃப் தான். இருந்தாலும் ஒரு ட்ரீம் பிசி, அட்வான்ஸ் லெவலில் நல்ல ஒரு ஹை ஸ்பீடு யூஸ் பண்ணும்போது, எடிட் பண்ணும்போதெல்லாம் வந்து ஸ்பீடாக இருக்கணும், ரொம்பவே வந்து அட்வான்ஸாக இருக்கணும். அந்த எய்மோட டெவலப் பண்ண பிசி தான் இந்த பிசி. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம வந்து போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிபியூவில் வந்து போகலாம். சிபியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வெளியே உள்ள கவர் வந்து பார்த்திங்கன்னா செப்ரானிக்கில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ், வெளியே இது ஃபுல்லாகவே இது கிளாஸ் தான், இதுவும் கிளாஸ் தான். அதே மாதிரி இந்த டாப்லலாம் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி இந்த கேபிள்லாம் வந்து டாப்பில் வரும். அதேமாதிரி பவர் ஆன் பட்டன் எல்லாமே டாப்பில் வரும். ஸோ இது வந்து ஒய்ஃபை ஆண்டனா. ஸோ இதுவும் வந்து அது கூடவே வந்து வந்துச்சு. ஸோ பேக்கில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ப்ளக்ஸ் எல்லாமே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூலர். ஸோ இது வந்து கேமிங் கூலர் தான். நான் வந்து காமிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு வந்து மதர் போர்ட்லேருந்து போவோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் யூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டு பார்த்துக்கோங்க. ராக் STRIC கேமிங் ஒய்ஃபை மதர் போர்டு தான். எனக்கு கம்ப்யூட்டர் ஸ்பெக்ஸ்லாம் பற்றி ரொம்பலாம் தெரியாது. ஸோ நான் வந்து பில்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சஜஷன், நிறைய கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சவங்களோட சஜஷன்லாம் கேட்டு தான் வந்து பில்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் சஜஷனுக்கு வந்து நீங்கள் வந்து யார்கிட்டயா வந்து கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது மதர் போர்டு இது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை. இது வந்து பார்த்திங்கன்னா 1000 வாட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, அட்வான்ஸாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கோம். ஐ மீன் இனி ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணாலும் நமக்கு தேவையான பவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இல்லைனா 850 மோர் தேன் எனஃப் தான். ஸோ இருந்தாலும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ராசஸர் பார்த்திங்கன்னா இன்டெல் கோர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா i9 12th ஜெனரேஷன். ஸோ இதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த i3 தான். அதிலேருந்து i9க்கு வந்திருக்கேன். ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கூட இருக்குது நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது. அந்த அளவுக்கு லோ எண்ட் பிசி யூஸ் பண்ணிவிட்டு ஹை எண்ட் பிசி யூஸ் பண்ணும்போது கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு RTX 3060 Ti யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கேமிங் பர்பஸ்க்கு தான். நீங்கள் ஃபுல் டைம் கேமராக இருக்கீங்க, ஸ்ட்ரீமிங் பண்ணணும்னா இதோட நல்ல கிராஃபிக்ஸ் கார்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல் டைம் கேமர்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஓரளவு மீடியமான கிராஃபிக்ஸ் கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிசிக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக இதை விட கிராஃபிக்ஸ் கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து SSD. ஸோ இது வந்து சாம்சங் SSD 980 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து உள்ள ஹார்ட் டிஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கு பேக் இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து 2 TB வந்து ஹார்ட் டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேம் DDR5. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டெல் போட்டிருக்கனால DDR5 சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து AMD ப்ராசஸரில் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்துருந்தோம், கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. இருந்தாலும் அதை விட இன்டெல் ப்ராசஸர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ரேட்டுனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூலர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 360 CPU கூலர். ஸோ இதான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா deepcool, அந்த கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அருமையாக இருக்குது. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு நல்லா பிடிச்சது என்ன அப்படின்னா, ரிமோட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான கலர் வந்து இங்கே வச்சுக்கலாம், லைட்டு. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி இங்கே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லாவே வந்து இருக்குது. நிறைய கலர் இருக்குது. இந்த ரிமோட்டில் இருக்க எல்லா கலர்லேயுமே நம்ம வந்து வச்சு செட் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது மவுஸ், கீபோர்ட் அண்ட் ஹெட்ஃபோன். ஸோ இதில் வந்து மவுஸ் பார்த்திங்கன்னா கீபோர்டு பார்த்திங்கன்னா இதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து கேமிங் கீபோர்டு தான். ஸோ இது வந்து மெக்கானிக்கல் கீபோர்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து சுவிட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இந்த டைப் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் கீபோர்டை விட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி இந்த சுவிட்செல்லாம் வந்து கழட்டி மாட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. லைட் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாகவே வந்து கலர் லைட்லாம் வந்து எரிஞ்சிட்ருக்கு உள்ளாடி கீழே பாட்டமில். ஸோ எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அடுத்து மவுஸும் அதே மாதிரி தான், கேமிங் மவுஸ் தான். அருமையாக இருக்குது, பில்ட் குவாலிட்டி ரொம்பவே வந்து திக்காக இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. நிறைய சுவிட்ச்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சுவிட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், எந்தெந்த சுவிட்சில் என்னென்ன கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன். இதை சொல்லியே தீரணும், பாக்ஸ் காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து நம்ம வச்சுருக்க ஹெட்ஃபோன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. 7.1 விர்ச்சுவல் சவுண்ட். இது வந்து ஒரு கேமிங் ஹெட்செட்டு தான். எடிட்டிங் அண்ட் கேமிங்க்கு தேவைப்படுறவங்க இந்த ஹெட்செட் வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் காதில் மாட்டினோன்னா அப்படி ஃபிட்டாக நிற்கிது. அடுத்து இதில் ஒரு மைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மைக் வந்து அட்ஜஸ்டபிள், பிடிச்சி இழுத்து தேவைக்கு தகுந்த மாதிரி நீட்டி வச்சுக்கலாம். அடுத்து இதில் ஒரு சுவிட்ச்லாம் இருக்குது. இந்த சுவிட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டு தேவைன்னா போட்டுக்கலாம், அணைச்சிக்கலாம், மைக்கு தேவைன்னா வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி 3 சுவிட்ச் ஆப்ஷனோட இந்த இது வருது. ஸோ நான் வாங்கினது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயரிங் ஐட்டம் தான் வாங்கினேன். ஒயர் இல்லாமலும் வாங்கியிருக்கலாம், இதே ப்ரைஸ் தான் வரும். ஏன் வாங்கினேன் அப்படின்னா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து டைம் கிடையாது. ஸோ அதனால் எல்லாமே ஒயரிங் ஐட்டமே வாங்கினேன். இது நீங்கள் ஒயர் இல்லாமல் கூட ஒயர்லெஸ் ஐட்டம் இதே ப்ரைஸ்லேயும் வாங்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா மவுஸ் கம்பெனியும் காமிச்சிக்கிறேன். ஸோ இதான் நம்ம வாங்கியிருந்த மவுஸ். அடுத்து ஃபைனல் இது என்ன அப்படின்னா மானிட்டர். ஸோ இந்த மானிட்டர் பார்த்திங்கன்னா கர்வ் மானிட்டர், மேலே கீழே இது மாதிரி சைடில் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மானிட்டரும் நல்லாவே இருக்குது. 2K மானிட்டர். கொஞ்சம் நீங்கள் இன்னும் ஒரு 5,000 10,000லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 4K கூட வந்து வாங்கலாம். ஸோ நான் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுக்குனால வாங்கினது. ஸோ இதுதான் வந்து மானிட்டரோட பாக்ஸ். பழைய மானிட்டர் எல்லாத்தையுமே நான் வந்து பிரித்து இப்போ உள்ள பேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாமே இப்போ வாங்கினது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மானிட்டர் பேக் சைடெலாம் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ Acer. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உள்ளது. ஒயர்லாம் வந்து கீழே பாட்டமில் வந்து போகுது, நான் போகிறது தான் ஒயர். ஸோ அதுக்கு ஒரு அடாப்டர் வருது. ஸோ இந்த அடாப்டர் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு HDMI கேபிள் தான். ஸோ HDMI கேபிளில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பிசியும் சிபியும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பழைய மாடல் மாதிரிலாம் கிடையாது. இப்போ HDMI கேபிள்லேயே எல்லாமே வந்து முடிஞ்சிருது. ஸோ இதுதான் வந்து கைஸ் நம்ம வந்து பில்ட் பண்ண பிசி. டாப்பில் ஒன்று இருக்கே, இது என்னன்னு நினைக்காதீங்க. இது வந்து வைஃபை சிக்னல் ரிசீவர். இது வந்து அப்படி மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வைஃபை நீங்கள் வந்து வெளியே தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ நல்லாவே வந்து இருக்குது. ஸோ இதோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ, இதுதான் வந்து எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ டோட்டலாக நான் வந்து இது பில்ட் பண்ணதுக்கு எனக்கு ஆன செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கரெக்டாக 2 lakh வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு அட்வான்ஸான ஜிபியு ரேம்லாம் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கரெக்டாக 2 lakh பட்ஜெட்டில் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பட்ஜெட்டில் வந்து முடிச்சது. ஸோ அதோட ஸ்பெக்ஸ்லாம் டீட்டெயிலாக இன்னும் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதான் நைட் வியூ, பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ கலரும் நம்ம வச்சுக்கலாம், நம்ம மூடுக்கு தகுந்த மாதிரி என்ன கலர் வேணால் வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஹெட்ஃபோன். இதான் வந்து சூப்பராக இருக்குது, பில்ட் குவாலிட்டிலாம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இந்த காதில் வைக்கிற பகுதியெலாம். ஸோ அப்புறம் பாருங்கள் மவுஸ், கீபோர்டு. ஸோ கீபோர்டில் அடியில் இதுவும் இருக்குது, ஒரு ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ நம்ம சரிச்சு வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். மவுஸும் அதே மாதிரி தான் சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இதுதான் வந்து நான் வந்து பில்ட் பண்ண ஸ்பெக்ஸ். இது பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அதை நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.